இந்த புதிய அரசாங்கம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களுடைய தலைமையிலே இந்த நாட்டினுடைய ஆட்சி பொறுப்பை ஏற்று இடம்பெறுகின்ற முதலாவது ஒரு உள்ளூராட்சி வாரம். அந்த உள்ளூராட்சி வாரம் எவ்வாறு இடம்பெற வேண்டும், எந்த தலைப்பில் இடம்பெற வேண்டும் என்றும் ஜனாதிபதியும் கௌரவ உள்ளூராட்சிக்கு பொறுப்பான அமைச்சரும் வளமான நாடும் அழகான நகரம் என்ற ஒரு தலைப்பையும் இருக்கிறார்கள். ஆகவே அரசாங்கம் வளமான நாட்டை கட்டியெழுப்பதற்கு முக்கியமான ஒரு விஷயம் தான் அழகான நகரம் அல்லது கிராமம். இந்த கிராமங்கள் எல்லாம் முன்னேறுமாக இருந்தால் நாடு ஆட்டோமேட்டிக்காக முன்னேறும். இந்த நாட்டை முன்னேற்றுவதற்கு நகர சபைகள், பிரதேச சபைகள், மாநகர சபைகள் தான் பணியாற்ற வேண்டும். அதில் குறிப்பாக இந்த அரசாங்கத்தினுடைய இன்னும் ஒரு பிரதானமான கொள்கை தான் கிளீன் சிட்டி. உண்மையிலே அந்த கிளீன் சிட்டி தொடர்பான சட்டமூலத்திலே பாராளுமன்றத்திலே நான் பேசுகின்ற போது கிளீன் சிட்டி என்றால் என்ன, கிளீன் சிட்டியை அடைவதற்கு எத்தனை வருடங்கள் ஒவ்வொரு நாடும் எடுக்கிறது, அந்த நான் பாராளுமன்றத்திலே பேசினேன். என்னுடைய உரையை கௌரவ பிரதம அமைச்சர், கௌரவ அமைச்சர் பிமல் ராட்நாயக்க, எல்லா அமைச்சர்களும் என்னுடைய பெயரை சொல்லி என்னை பாராட்டி பேசினார்கள். கிளீன் சிட்டி என்பது வெறுமனே மாண்டப்பட்டார். கிளீன் சிட்டி என்பது வெறுமனே துப்புரவு செய்வதல்ல. இந்த நாட்டை கிளீன் ஸ்ரீலங்காந்தால் ஊழல், லஞ்சம் இல்லாத எல்லா வகையிலுமே கிளீன் இருக்க வேண்டும். சிங்கப்பூரை அந்த நாட்டு பிரதமர் கிளீன் சிங்கப்பூராக மாற்றுவதற்கு 25 வருடங்களுக்கு மேல் அவருக்கு போனது. 25 வருடம் ஆட்சியில் இருந்தால் சிங்கப்பூரை கிளீன் சிங்கப்பூர் என்று கொண்டு வந்தார். அதே போன்றுதான் சைனாவுக்கு கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேல் போனது. சில நாடுகள், இந்தியா போன்ற பல நாடுகள் அதில் ஃபெயிலியர் ஆகி ஒரு 5-6 வருடங்களிலே விட்டு விட்டார்கள். பல நாடுகள் அதை விட்டு விட்டார்கள். ஆகவே கிளீன் ஸ்ரீலங்கா என்ற பதத்தை இந்த ஜனாதிபதி அவர்களும் இந்த அரசாங்கம் முன்வைத்த அந்த கொள்கையை, அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் அது முதலில் செய்ய வேண்டியது உள்ளூராட்சி சபைகள் தான். சுகாதாரம் கிளீனாக இருக்க வேண்டும், வீதிகள் கிளீனாக இருக்க வேண்டும், நகர பிரதேசத்தினுடைய நடவடிக்கைகள் செயல்பாடு கிளீனாக இருக்க வேண்டும். லஞ்சம் ஊழல் ஆரம்பிப்பது அங்கிருந்து தான். ஆகவே எல்லாமே கிளீனாக இந்த சபைகள் கொண்டு போக முடியுமாக இருந்தால் ஜனாதிபதி அவர்களுடைய அந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அதை கொண்டு செல்ல முடியும். எங்களுடைய உள்ளங்கள், எங்களுடைய சிந்தனைகளிலும் கிளீன் வர வேண்டும், மாற்றம் வர வேண்டும். வெறுமனே கைகளால் மாத்திரமல்ல, ஒவ்வொருவருடைய சிந்தனையிலும் நான் கிளீன் ஸ்ரீலங்காவை கொண்டு வர வேண்டும். யார் ஜனாதிபதியாக இருந்தாலும் அவர்கள் ஜனாதிபதி. இங்கே நாங்கள் ஆளுங்கட்சி, எதிர்கட்சி என்று எங்களுக்குள்ளே நாங்கள் அரசாங்க கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதிலே நாங்கள் பின்வாங்கினால் நட்டப்படுவது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அல்ல, இந்த நாடு என்பது நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். காலம் ஜனாதிபதி அவர்கள் போவார்கள், அரசாங்கம் வரும் போகும். நாங்கள் எந்த அரசாங்கமோ எல்லா அரசாங்கங்களும் பிழையான கொள்கைகளை முன்வைப்பதில்லை. அந்த கொள்கைகளை கொண்டு சென்று முன்னின்று கொண்டு என்னுடைய கடமை. ஆக அந்த அடிப்படையிலே வளமான நாடு, அழகான நகரம் என்கின்ற பதம் காத்தாங்குடி நகரத்தில் உருவாக்க வேண்டும். இன்னும் பாரிய அபிவிருத்திகளை நோக்கி இந்த நகரம் முன்னேற வேண்டும். ஸ்ரீலங்கன் டூரிசம் போர்டினுடைய அந்த மெகசினிலே கடந்த ஏப்ரல் மாதம், இந்த வருடத்தினுடைய ஏப்ரல் மாதத்திலே அதிகமான டூரிஸ்ட்